மட்டக்களப்பு என்பது பௌத்தர்களின் பூமி. இந்த இடம் பௌத்தர்களுக்கு சொந்தமானது. மீண்டும் இனவாதத்தை கையிலெடுத்த அம்பெட்டிய சுமணரத்தின தேரர். இன்றுடன் இந்த அரசாங்கத்தின் கதை முடிந்தது. கடும் கோபத்துடன் களத்தில் குதித்த நாமல் ராஜபக்ச 500 கிலோ வரையிலான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் பல துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்ட சஜித் பிரேமதாசவின் கட்சி உறுப்பினர். விசாரணைகள் தீவிரம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்து இனவாதத்தை தூண்டிவிட்ட துலார குணத்திலக்க சிஐடி விசாரணைகள் ஆரம்பம். இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவோம், எல்லோரும் ஒன்றிணையுங்கள் என எதிரணியினரை ஒன்று திரட்டிய ரணில் விக்ரமசிங்க போராட்டமான இன்று நாட்டை விட்டு தப்பியோட்டம். யாழ்ப்பாணத்தில் தனியார் தங்குமிட விடுதியொன்றில் குழுவாக இணைந்து ஐஸ் வியாபாரம் சுற்றி வளைத்த போலீசார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட விஜயமாக இன்று வெள்ளிக்கிழமை இந்தியா செல்கின்றார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காகவே அவர் இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு செல்கின்றார். இதன் காரணமாக இன்று கூட்டு எதிர்க்கட்சிகளால் நுகேகுடையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் பேரணி வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது ஆசிகளையும் வாழ்த்தினையும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினரின் திருமணத்தில் மேலும் பல முக்கிய இலங்கை அரசியல் பிரமுகர்களுடன் இந்திய அரசியல் முக்கியஸ்தர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ்நாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில முக்கிய ரகசிய சந்திப்புகளில் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நுகேகுடை பகுதியில் வீதியோரங்களில் புல்கட்டுகள் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள புகைப்படங்கள் தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் இணைந்து நுகேகுடையில் போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தன. அதன்படி இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இவ்வாறு வீதியோரங்களில் புல்கட்டுகள் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மிரிகான காவல் பிரிவின் நுகேகுடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. பல எதிர்க்கட்சிகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதிநிதிகள், கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி பிற்பகல் 2 மணி முதல் பேரணி முடியும் வரை நாவல வீதியின் உகேகுட மேம்பாலத்திற்கு அருகிலுள்ள ஹைலெவல் சந்தையிலிருந்து நாவல சுற்றுவட்டம் ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கிற்கு எதிரேயுள்ள சாலை வரையிலான பகுதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும். அந்த காலகட்டத்தில் அந்த சாலைகளை பயன்படுத்தும் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்க மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. எனினும் பொது பேரணி நடைபெறும் இடத்திற்கு அருகில் கல்வி பொது சான்றிதழ் உயர்தர பரீட்சை நடைபெறும் தேர்வு மையங்கள் அமைந்துள்ளதால் இந்த பேரணி நடைபெறும் வளாகத்திற்குள் மட்டுமே ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாணவர்கள் தேர்வு மையங்களுக்குள் தடையின்றி நுழைந்து தேர்வு முடிந்ததும் வெளியேறவும், தேர்வின் போது எந்த இடையூறும் ஏற்படாமல் இருக்கவும் காவல்துறை நிபந்தனைகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு கடற்கரையில் போதைப்பொருளுடன் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி கப்பல் தொடர்பாக ஒருவரை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. பன்னல பிரதேச சபையின் முன்னாள் ஐக்கிய மக்கள் உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்படையினர் சம்பந்தப்பட்ட பல நாள் மீன்பிடி கப்பலையும் அதிலிருந்த 6 மீனவர்களையும் நேற்று பிற்பகல் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய கூட்டு நடவடிக்கையில் மீன்பிடி கப்பல் மீட்கப்பட்டது. குறித்த கப்பலில் இருந்து 300 கிலோ ஹெரோயின், 100 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 2 துப்பாக்கிகள் உட்பட 15 போதைப்பொருள் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலைக்கு வெளியில் இருந்து வந்த பலாங்குட கசப தேரரும் கடவத்தை மற்றும் வெவாடாவை சேர்ந்த துலார குணத்திலக்கவும் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் இந்த நபரை கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக உயர் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவத்தின் போது இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை உருவாக்கியதாகவும், கோவிலுக்கு வருகை தந்த அரசாங்க அமைச்சர்களை துன்புறுத்த மக்களை தூண்டியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடவத்த பகுதியை சேர்ந்த துலார குணத்திலக்க முன்னர் சிங்கள நெட் என்ற வலைத்தளத்தை நடத்தி
நடத்தி வந்துள்ளார். மேலும் பல முன்னாள் அமைச்சர்களின் தனிப்பட்ட செயலாளராகவும் மஹிந்த அரசாங்கத்தின் போது ஒரு அமைச்சரின் ஊடக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். இந்த முழு சம்பவத்திற்கு மூல காரணம் திருகோணமலையில் கோட்டை சாலையில் உள்ள அழகிய கடற்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சமுதத்துவ ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு சொந்தமானதாக கூறப்படும் நிலத்தின் பிரச்சினையாகும். கோவிலின் மற்றும் பிரதேச சபையின் பொறுப்பாளரின் கூற்றுப்படி இந்த நிலம் 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் புனித நிலப்பத்திரம் மூலம் கோவிலுக்கு வழங்கப்பட்டது. இருப்பினும் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட டச்சு பே காப்பி என்ற வணிகம் தற்போது அந்த நிலத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை தொகுதி அமைப்பாளர் தீபானி லியனகேவின் உறவினரான எல்டி பெரேரா பிரதேச சபையின் ஒப்புதலுடன் இந்த தொழிலை நடத்தி வந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் அதன் வருமானத்தில் ஒரு பகுதி கோயிலின் மின் கட்டணங்களை செலுத்துதல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. நவம்பர் 4ஆம் தேதி நகர அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட உணவகம் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் என்று வணிக உரிமையாளருக்கு தெரிவித்து அதை அகற்றுமாறு தெரிவித்ததால் இந்த நெருக்கடி அதிகரித்தது. விகாரை தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு கட்டுமானங்களை அகற்ற 7 நாட்கள் சலுகை காலம் வழங்கப்பட்ட போதிலும் அந்த காலம் முடிவடையவிருந்ததால் உணவகத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் தம்மப்பள்ளி கட்டிடம் என்று கூறி தற்காலிக கட்டுமானம் தொடங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து திருகோணமலைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருந்து வந்த பலாங்குட கசப தேரர் மற்றும் துலார குணத்திலக்க உள்ளிட்ட குழு தலையிட்டு புதிய கட்டுமானத்தில் புத்தர் சிலையை நிறுவியது. திருகோணமலைக்கு வெளியில் இருந்து வந்த பலாங்குட கசப தேரரும் கடவத்தை மற்றும் வெவாடாவை சேர்ந்த துலார குணத்திலக்கவும் அது ஒரு தர்மப்பள்ளி கட்டிடம் என்று கூறி அங்கு புத்தர் சிலையை நிறுவ முயற்சித்தது இந்த பிரச்சினைக்கு இனவெறி முகத்தை அளித்தது. மேலும் புத்தர் சிலையை நிறுவியவர் துலார என்பது தெரிய வந்துள்ளன. தற்போது அவர்கள் மீது அரசு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. समस्त महासंघरत्नයමත් අපිට ගහන නිගන්තයෝ අපිට ගහන නිනාගමිකයෝ තේරුම් ගත්තට අපිට කමක් නැහැ. மட்டக்களப்பில் மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை மங்களராமய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பன்குடாவளி பகுதியில் உள்ள தொல்பொருள் பகுதிக்கு சென்று நேரலையொன்றை செய்துள்ளதுடன் அங்கு விகாரையினை அமைக்க முன்வருமாறு சுமணரத்ன தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். பன்குடாவளி பிரதேசம் 100% இந்துக்கள் கிறிஸ்தவ மக்கள் வாழும் பகுதியாகும். அங்கும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் எந்த பௌத்த மக்களும் வாழவில்லை. ஆனால் அங்கு சுமார் 1000 வருடத்திற்கு முற்பட்ட தொல்பொருள் சின்னம் காணப்படுகின்றது. அது எந்த மதத்திற்குரியது என்பது தொடர்பிலான எந்த தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் குறித்த இடம் பௌத்தர்களுக்கு உரியது என பல காலமாக மதங்களிடையே பிரச்சினைகளை ஏற்படுத்தி வருகின்றார். ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு குறித்த பகுதி பௌத்த மதத்திற்குரிய பகுதி, அங்கிருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கூறியதுடன் அங்கிருந்த தொல்பொருள் அதிகாரிகளும் தாக்கப்பட்டிருந்தனர். இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு தொல்பொருள் திணைக்களம் அதனை அடையாளப்படுத்தியுள்ள நிலையில் விவசாயிகள் மக்கள் அப்பகுதிகளில் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் பன்குடாவளி பகுதிக்கு சென்ற அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் குறித்த பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை வைத்து விகாரை அமைக்கப்பட வேண்டும் என்ற அழைப்பினை சிங்கள மக்களுக்கு விடுத்துள்ளார். இது எதிர்காலத்தில் பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் நிகழ்வாக மாறும் நிலையுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் அரசியல் கைதி ஆனந்த சுதாகர் விடுதலை பெற்று வீடு திரும்பி தனது பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாக்க தமிழ் சமூகமாக நாம் வழிசமைக்க வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2 பிள்ளைகளின் தந்தையான சச்சிதானந்தன் ஆனந்த சுதாகர் என்பவர் கடந்த 2008ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 17 ஆண்டு காலங்களாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதியாக தென்னிலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். கணவரது ஆயுள் தண்டனை தீர்ப்பையும் அவரது நீண்ட பிரிவையும் தாங்கவியலாது நோயுற்ற அவரது துணைவியார் கடந்த 2018ஆம் ஆண்டு இயற்கை மரணம் எய்தினார். ஆனந்த சுதாகரின் மனைவி உயிரிழந்த நிலையில் அவரின் பிள்ளைகள் இருவரும் பேத்தியாரின் பராமரிப்பில் இருந்தனர். இந்த நிலையில் அவர்களின் பேத்தியாரான 75 வயது தேவதாஸ் கமலா நோயால் நேற்று முன்தினம் இரவு கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் காலமானார். இதனால் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகள் இருவரும் மீண்டும் அனாதரவாய் உள்ளனர். இந்த நிலையில் சமூக அக்கறை கொண்ட அந்த தாயாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்த உறவுகளையும் இழந்து அவலம் சுமந்து வாழ்கின்ற பள்ளி பிஞ்சுகளின் தந்தையான அரசியல் கைதி ஆனந்த சுதாகர் விடுதலை பெற்று வீடு திரும்பி அந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாப்பு
பாதுகாப்பதற்கு தமிழ் சமூகமாக நாம் வழிசமைக்க வேண்டும் என்று அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக போராடும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஆனந்த் சுதாகரனின் மனைவி உயிரிழந்த நிலையில் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள சிறைச்சாலை வாகனத்தில் ஆனந்த் சுதாகரன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் சிறைக்குள் அழைத்துச் செல்ல தயாரான போது அவரது மகளும் அப்பாவுடன் செல்ல போகின்றேன் என கூறி சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய ஒளிப்படங்கள் ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. யாழ் நகரில் விடுதிகளில் தங்கியிருந்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கும்பல் கைது செய்யப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறைக்கு கிடைத்த தகவலுக்கமைய நேற்று நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பிரதான சந்தேக நபர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் என்பன மீட்கப்பட்டது. 2 பிரதான சந்தேக நபர்களிடமிருந்து 6 கிராம் 2 கிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன மீட்கப்பட்டதுடன் ஏனையவர்களிடமிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் என்பன சிறிய அளவில் மீட்கப்பட்டது. கைதானவர்கள் யாழ் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவித்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றனர்.